والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷூராவில் அல்லாஹு தஆலா அவரிடத்திலே வமா கான லிபஷரின் அன் யுகல்லிமஹு அல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராஇ ஹிஜாபின் அவ் யர்ஸுல ரசூலன் ஃபயூஹி பிஇذنஹி மா யஷாஉ இன்னஹு அலிய்யுன் ஹகீம் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். அதாவது இறை செய்தி வஹியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். வஹி என்பது இருக்கிறதே சாதாரணமானது அல்ல. அது மகத்தானது, பரக்கத்தானது, அருளானது, காலங்களையும் கடந்து நின்று மனித சமூகத்திற்கு தெளிவை தரக்கூடியது. உலகத்துல மனிதனுக்கு அறிவை தருவதிலே, அறிவை பெறுவதிலே புலன்கள் வழியாக அறிவை பெறலாம். கண்களின் வழியாக படிக்கிறோம், பார்க்கிறோம். கண்களின் வழியாக, இந்த மாதிரி நம்முடைய அவயவங்களின் வழியாக அறிவை பெறலாம். ஆனா அந்த அறிவு போல சரியா இருக்கிறது இல்லை. கண்கள் ஏமாற்றும், கண்ணை நம்பாதேவா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் சொல்லுவாங்க. அதாவது அது கூட என்ன செய்யும், நம்மளை ஏமாத்தி போடும். நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், பூரா மரமும் எதிர்த்து ஓடுற மாதிரி தெரியுது. கண் அது நம்புதா? அது கண்ணு அது சரியானது? அது எதிர்த்து ஓடுற மாதிரி தெரியும். அதனால கண்ணு சொல்றது போல அப்படி கரெக்டா இருக்கணுங்கிறது இல்லை. அது மாதிரி ஒரு வாயில ஒரு ஆள் சொல்றாரு, அவர் சொல்றது போல சரியா இருக்கணுங்கிறது இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா எல்லாரும் சொன்னாலும் அப்படி நம்பிடாத. அதனால கண்ணால், காதால், வாயால், நம்முடைய அவயவங்களால் பார்க்கக்கூடிய எல்லாமே அது சத்தியமா இருக்கணுங்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது அறிவு, அக்கல் என்று சொல்கிறோம். அந்த அக்கலினால் விளங்கக்கூடியது இருக்கிறது. சரி, அறிவினால் அக்கலினால் விளங்கக்கூடிய எல்லாமே சரியா இருக்குதா? அதுவும் இல்லை. விஞ்ஞானத்தினுடைய கருத்து நேற்று ஒன்று சொல்றான், இன்னைக்கு ஒன்று சொல்றான். நேற்று ஒன்று சொல்றான், நாளைக்கு ஒன்று மாறிடுது. அந்த விஞ்ஞானத்தினுடைய நிலைகளும் அறிவின் வழியாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளும் கூட மாற்றத்தை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. உலகத்தில் அறிவை மனிதன் பெறுவதற்கு புலன்கள் வழியாய், அக்கலின் வழியாய் இவைகள் எல்லாம் பெறலாம். 3 வழிகளிலே 3வது வழி வஹியின் வழி. 3வது வழி இருக்கிறது வஹியின் வழி. வஹியின் வழியாக பெறக்கூடிய அந்த அறிவு இருக்கிறது, எந்த மாற்றமும் கிடையாது. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், 1500 வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது இன்றும் அதே சொல்தான். ஒரு சின்ன எழுத்து, ஒரு புள்ளி கூட மாற்றப்பட, ஒரு புள்ளி கூட. அறிவுல கூட குறைபாடு வரலாம், அறிவுல கூட குறைபாடு வரலாம். அறிவுல குறிப்பா 3 குறைபாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மனித அறிவுக்கு ஆசைன்னு ஒரு நோய் இருக்குது. ஆசை ஒண்ணு சொல்லுது, அறிவு ஒண்ணு சொல்லுதுன்னா பெரும்பாலும் எதுவும் ஜெயிக்கும்? ஆசை தான் ஜெயிக்கும். அது மாதிரி மனித அறிவுக்குண்டான குறைபாடுகளே ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கிறது. இவர் அறிவு ஒன்று சொல்லும், அவர் அறிவு இன்னொன்று சொல்லும். எல்லாரும் ஒரே சட்டத்தை படித்தவங்க தான், எல்லாரும் ஒரே விஷயத்தை படித்தவங்க தான். ஆனாலும் பார்வையும் அவருடைய வித்தியாசம் இருக்கிற காரணத்தினாலே மனிதனுடைய அறிவிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அது மாதிரி மனிதனுடைய அறிவுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தீர்மானமா சொல்ல தெரியாது. யுத்தம் நின்றுமா போகுமா ஒன்றும் தெரியாது. அது நின்னது போனது அவ்வளவுதான். தீர்மானமா இப்படித்தான் நடக்கும் என்று சொல்ல தெரிந்த அறிவு உலகத்தில் இல்லை. ஆனால் வஹியின் வழியாக பெறக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே, எந்த மாற்றமும் கிடையாது. அது உறுதியானது, தெளிவானது, தீர்க்கமானது, மாற்றமில்லாதது. அல்லாஹ்வுடைய வஹி ஒன்று சொல்லிடுச்சுன்னா சொல்லதுதான். இல்ல இது காலம், இந்த நவீன காலம், புதுமையான காலம், இதுக்கும் ஒண்ணுமே நடக்காது. அதனால அறிவு, அதாவது உலகத்திலே மனிதனுக்கு அறிவை பெறுவதற்கான புலன்கள் வழி, அக்லின் வழியாக இருந்தாலும் கூட வஹியின் வழியாக பெறக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே சாதாரணமானது. அதுதான் நிலையானது, உண்மையானது, மேன்மையானது. இந்த வஹிங்கிறது இருக்கிறதே நூறானியத்தானது, சாதாரணமானது அல்ல. வஹி இறங்கக்கூடிய காலம். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. சஹாபாக்கள் அதை தாங்க முடியல. யாரை பார்த்தாலும் அழுதுட்டோம், கண்ணீர் வடிச்சிட்டோம், தனியா உட்கார்ந்து சேர்ந்து உட்கார்ந்து அவங்களுடைய இதை தீர்க்க யார் ஆறுதல் சொல்ல முடியும்? அதில் சித்தியத்துல் அக்பர் ரலியல்லாஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அழுது 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 அணிஞ்சு ஓதிட்டாங்க. கடைசியில நஸூருஹா கமா யஸூருஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போய் பார்த்துட்டு வருவாங்க. அது மாதிரி நாம 2 பேரும் போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம். ஏன்னா உம்மன் பாத உம்மி, என் தாய்க்கு பின் என் தாயாக விளங்கியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்ட பெற்றவர்கள்.
3 தலைமுறை கண்டவர்கள். ஸல்லல்லாஹு தாய், அவங்க அவருடைய பிள்ளைகளுடைய தலைமுறை என்று 3 தலைமுறை கண்ட பாக்கியவதி. அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு ரோடு போனா அவங்க அழுது வடிச்சிட்டு இருக்கிறாங்க. அன்னை உம்மா ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அவங்க உடனே இந்த 2 பேரும் சொன்னாங்க, நீங்களே இப்படி அழுதீங்கன்னு என்ன அர்த்தம்? மா இந்தல்லாஹி கைருல் லிரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எது கைரோ அது நடந்திருக்குது. இங்க இருக்கிறத விட அவங்க இன்னும் கைரான நிலையில இருக்கிறாங்க, இன்னும் ஏதோவான நிலையில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கைது தான் நடந்திருக்கு. நாம யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அதனால நீங்களும் அழுதுகிட்டு இருந்தா நீங்க ஆறுதல் சொல்வீங்கன்னு உங்கள்கிட்ட வந்தா உங்களுடைய அழுகை எங்களால தாங்க முடியலன்னு சொல்லும் பொழுது அதற்கு அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நான் அதுக்காக மாத்திரம் அழுகல்ல, அதற்காக மாத்திரம் அழவில்லை, வான்மண்டலத்திலிருந்து வந்த வஹீ நின்று போய்விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து தொடங்கியது ரசூலோடு முடிந்து போய்விட்டது. வஹீ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து அல்லவா துவங்கியது. காலம் காலமாய் லட்சக்கணக்கான நபிமார்களுக்கு வந்த அந்த வஹீயினுடைய தொடர் முடிந்து போய்விட்டது. உலகத்தில் அந்த பரக்கத் எடுபட்டு போய்விட்டது சொன்ன உடனே தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வஹீயினுடைய பரக்காத்துகளை, அதனுடைய உயர்வுகளை கண்கூடாக கண்டவர்கள், அந்த வஹீயினுடைய காலம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்து அவர்களும் அழுதார். அருமையானவர்களே, வஹீங்கிறது சாதாரணமானது அல்ல. வஹீ என்பது சாதாரணமானது அல்ல. வஹீ என்பது ஏதோ அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிறது அல்ல. வஹீயை தாங்க முடியாது. வஹீ கனமானது, வலிமையானது. சொல்லாத ஒட்டகத்துல போயிட்டு இருந்தாங்க, வஹீ ஒட்டகம் உட்கார்ந்து, அது ஒரு பாலைவன கப்பல், எவ்வளவு சரக்கை ஏத்தலாம், ஆனாலும் தாங்க இயலவில்லை. அன்னை ஆயிஷா தன்னுடைய மடியில தலை வச்சு படுத்திருந்தாங்க. வஹீ வர ஆரம்பிச்சிருச்சு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் முறிஞ்சிருமோன்னு நான் நினைச்சேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கனமானது. ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு குளிரான நேரத்திலையும் வஹீ வர ஆரம்பிச்சு வைக்க ஆரம்பிச்சு. ஏனென்றால் அது அவ்வளவு வலிமையானது, கடுமையானது. இந்த வஹீ எப்படி எல்லாம் வந்தது, நம்ம மார்க்கம் என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வஹீ என்பது இருக்கிறதே, உலகத்திலே வஹீ என்பது 7 வழிகளில் உலகத்தில் வந்தது. வஹீ என்பது நபிமார்களுக்கு உலகத்தில் வஹீ என்பது 7 வழிகளில். முதலாவது சொன்னாங்க, மிஸ்ர சல்சலத்தில் ஜரஸ், மணி அடிப்பதை போல் இருக்கும்னு சொன்னாங்க. வஹீயே ரொம்ப கடினமானது. அதுதான் நாங்க எனக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து போனீங்கன்னா டிக் 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 அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, டிக் 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 சொல்லிட்டு நமக்கு ஏதோ தந்தி அடிப்பாங்க, நமக்கு ஏதோ டிங் டிங் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனா அதை பார்த்து இன்னொருத்தர் எழுதிட்டு போய் செய்தி சொல்லுவோம், அவங்களுக்கு தந்தி வந்திருக்கு. யாருக்கும் தந்தியில வரமாட்டேங்குது. 14 முந்தைய தந்தி என்ன செய்வாங்க, டிக் 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 அடிக்கும். அதை பார்த்து ஒருத்தர் எழுதிட்டு போய் அங்கே போய் செய்தி சொல்லலாம். இது மாதிரி தான். அதாவது இது மாதிரி என்ன செய்யணும், ஒரு மணி ஓசையை போல் எனக்கு வஹீ வரும், அசத்து அறைய, அது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் சொன்னாங்க. அந்த விஷயத்தை விளங்குவதும் அந்த விஷயத்தை நான் ஏற்று புரிந்து கொள்வதும் கூடிய நிலை இருக்கிறதே, எனக்கு அந்த வஹீயினுடைய நிலையிலேயே ரொம்ப கடினமானதுன்னு சொன்னாங்க. 2வது என்னன்னு சொன்னா, கனவின் வழியாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். கனவின் வழியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க. இது கால யூசுப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க. நம்ம கனவெல்லாம் இருக்கிறத வித்தியாசமா இருக்குது. உடனே எதையாவது நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு என்ன செய்யும், அதை சாப்பிடுற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்போம். அதனால நம்ம ஐட்டம்ங்கிறது இருக்குதே, எதை மனசுல ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய கனவுகள் வரும். அது மாதிரி கனவு சைத்தானுடைய நிலையில ஒரு நல்ல கனவுகளும் வரும். ஆனா நாம காங்கிற கனவு ஊரை உண்மையா இருக்கணுங்கிறது இல்லை. நபிமார்களுடைய கனவு எதுவுமே பொய்க்கும் இல்லை. நபிமார்கள் கனவு கண்டாங்கன்னு அது வஹீ. அதனாலதான் யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹு, என் அருமை மகனை உன்னை அறுத்து பலியிடுவதாய் கனவு கண்டேன்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துணிஞ்சாங்க. அது வஹீ, கனவு என்பது வஹீ தான். அது மாதிரி அல்லாஹ் தஆலா கனவின் வழியாகவும் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த காரியங்களை வஹீ அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அது முன்னாலே சில மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் முன்னால் தோன்றி ஒன்னும் பேச மாட்டாங்க, அப்படின்னு ஊதிடுவாங்க. அது ஒரு வஹீயினுடைய ஒரு வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தமூத் நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, உலகத்துல எந்த ஆத்மாவும் தன்னுடைய ரிஸ்கை பூர்த்தி செய்யாம போகாது. அவங்க உப்புநோய் இருந்துகிட்டு இருக்கு, அதனால துன்யால கிடக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ரிஸ்க் பூர்த்தியாகாம துன்யாவுல யாருமே துன்யா விட்டு பெறவிடவே முடியாது. அவருக்கு இன்னும் ரிஸ்க் இருக்குதுன்னா இருக்கதான் செய்வாங்க. அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வலா யஹ்மிலன்னக விஸ்திபத்தான ரிஸ்க் அலா தத்ருஹு பிமஅசியத்தில்லாஹ், வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுதுங்கிற காரணத்தினால பாவமான வழிகளில் ரிஸ்க தேடி போயிடாதீங்க. வர்றதுல கொஞ்சம் மென்மன் இருக்கும், ஆனா ரிஸ்க் எல்லாம் எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி இருக்கலாம். வர்றதுல கொஞ்சம் தாமதம்ங்கிற காரணத்தினால பாவத்தை கொண்டு நீங்கள் ரிஸ்கை தேட ஆரம்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. கண் முன்னால் தோன்றி
அப்படி ஊதுறாங்க இல்லையா, அதுவும் ஒரு செய்தி, அதுவும் ஒரு வகையாக நபிமார்களுக்கு அப்படிப்பட்ட வகை வருகிறது. முதலாவது மணி, இரண்டாவது கனவுகளின் படி, மூணாவது கண்முன்னால் தோன்றி அவர்களுக்கு ஊதுவது, நாலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவில் வருவார்கள். மனித உருவில் அவங்க அசல் தோற்றத்தில் அல்ல, அது ஒரு தனி வகை. மனித உருவில் சஹாபாக்களிலேயே அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போன்றவர்கள் செய்தனா திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தினுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அவ்வளவு அழகா இருப்பாங்கன்னா அந்த தஹியத்துல் கல்பியினுடைய தோற்றத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. மனித உருவில் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவங்க வஹியை ரப்பிடத்திய உரத்திலிருந்து சொல்லி காண்பிப்பார்கள். அப்படியும் பல கட்டங்களில் வந்திருக்கிறார். இன்னொன்று அசல் உருவத்தில் வர்றது, அஞ்சாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் உருவத்தில் முதல்ல வஹி கொடுத்தாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்கன்னு சொன்னாங்க. மாநபி காரி, நான் ஓதக்கூடியவன் அல்லன்னு சொன்னான், நான் ஓதக்கூடியவன் அல்லன்னு சொன்னான். அதாவது மற்றவங்க ஒரு சூழ்நிலை ஓத தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்மளும் ஓதாம இருந்துக்கலாம், அப்படி அர்த்தம் இல்லை. அது அவங்களுக்கு மைனஸ், அது அவங்களுக்கு பிளஸ், அது அவங்களுக்கு பிளஸ், நமக்கு ஓதல மைனஸ். ஏன்னா யாரிடத்திலும் போய் பாடம் படிக்காதவர்கள், எனவே அல்லாஹ் சொல்றது அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியும் யார்ட்டையும் பாடம் படிக்கல, யாரிடத்துல போய் பாடம் படிக்காதவர்களை தவிர தெரியாதவர்கள் எல்லாம் தெரியும், கற்றுக் கொடுத்தவன் அர்த்தம். அதனால எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் அவர்களுடைய உன்னதமும் கூட. அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அசல் தோற்றத்தில் அதுக்கண்டுதான் பயந்தாங்கன்னு வருது. நீ ஹஸீத் வலா நஃப்ஸி, என் உயிர் போயிருமோன்னு பயந்தேன்னு சொன்னாங்க. முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அசல் தோற்றத்தில் பார்த்தார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசல் உருவத்தில் வந்து சொல்லக்கூடிய அந்த வகை என்பது அஞ்சாவது வகைன்னு சொல்றாங்க. ஆறாவது, எந்த விதமான திரையும் இல்லாமல் ரப்பிடத்தில் நேரடியாக பேசுறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இது தனிச்சிறப்பு. இன்னி அன்துர் இலைக ரப்பி, அல்லாஹ்வே நான் உன்னை ஆசைப்படுறேன், உன்னை பார்க்கணும், அல்லாஹ் அரிணி, எனக்கு நீ காட்டி கொடுன்னு சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ்விடத்தில் ரப்பி அரிணி அன்துர் இலைக, ரஜ்ஜா உன்னை பார்க்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் உரையாடினார். எந்த விதமான திரையும் இல்லாமல் ரப்பிடத்தில் பேசுவது என்பது அது ஆறாவது. இன்னொன்று அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் அழைத்து பேசுவது என்பது மிஅராஜை போல. அதனால வஹி என்பது இத்தனை வழிகளில் வருகிறது என்று பெருமக்கள் சொல்வார். வஹீன்னா குர்ஆன் மட்டுமல்ல, வஹி ஸல்லல்லாஹு எல்லா பேச்சும் வஹி தான். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ஸல்லல்லாஹு எதையுமே அவருடைய மன விருப்பத்தை கொண்டு பேசுறதே இல்லை. அவர்கள் செய்வதெல்லாம் பேசுவதெல்லாம் எல்லாம் வஹி என்று அல்லாஹ் சொல்றார், என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வஹி என்பது ரெண்டா பிரிக்கிறாங்க, ஒன்று மத்லூ, இன்னொன்று கைர மத்லூ. ஓதப்படக்கூடிய வஹி குர்ஆன், கைர மத்லூ ஓதப்படக்கூடியது அல்ல, ஆனால் அது வஹி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அவர்கள் சொன்ன எல்லா செய்தியும் வஹி தான். அருமையான பெருமக்களே, எனவே வஹி என்பது அது உன்னதமானது. வஹியினுடைய நிலை இருக்கிறது. முதல் வஹி இருக்கிற பிஸ்மி ஆரம்பிச்சிச்சு. கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹிங்கிறது அவருடைய வஃபாத்துக்கு 5 நாளைக்கு முன்னால. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற ஆயத்து தான் அவர்களுடைய வஃபாத்திற்கு 5 நாளைக்கு முன்னால வந்த வஹி. அதனுடைய ஆரம்பமும் அதனுடைய முடிவும் அல்லாஹ் தஆலா இப்படி அமைத்திருக்கிறார். அருமையானவர்களே, வஹி என்பது இந்த உம்மத்தை தர்பியத்து செய்வதற்கான வலிமையான ஒரு ஆயுதம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை மொத்தமா இறக்கல, ஜும்லத்த வாஹிதா இறக்கல. 23 வருட காலம் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை அவன் தர்பியத்து செய்தான். அதனால்தான் இந்த தர்பியத்து செய்த காரணத்தினாலே தான் ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்தவர்கள் கைருல் குர்ஆனாக மாறினார். உலகத்திலே உயிர் குடிப்பவர்கள் உயிர் கொடுப்பவர்களாக மாறினார். இப்படிப்பட்ட பெரிய மாற்றம் தர்பியத்துங்கிறது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், உடனே வந்துடாது. உலகத்துல எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் அவன் தர்பியத்தை செய்துதான் வளர்ப்பான். முதல்ல என்ன செய்ய, நுத்ஃபா உண்டாகும். நுத்ஃபால இருந்து சும்மா கலக்கிற நுத்ஃபத் அலகத்தன், அது இந்திரியங்கிறத அப்புறம் ரத்த கட்டியா மாறும், சதை கட்டியா மாறும் என்று அல்லாஹ் தஆலா அதனுடைய 7 கட்டங்களை சொல்லி காண்பிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு விதை விதைக்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா தான் முளைக்கும். ஒரு பிள்ளை வளருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். அதனால அல்லாஹ் தஆலா அவருடைய இந்த தர்பியத்துங்கிறது இருக்கிறே அது நிறைவானது, அது உன்னதமானது. உலகத்திலே உயிரினங்களை போல அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வளர்ச்சி வைத்திருக்கிறார். நபாதாத்துகள் போல செடிகள், கொடிகள், மரங்கள், இது எல்லாமே அப்படித்தான் அல்லாஹ் தஆலா தர்பியத்து செய்து நிறைவா. அது மாதிரிதான் இந்த வஹி என்பது மனிதர்களை தர்பியத்து செய்தது. தர்பியத்தினுடைய விளைவாக இந்த உலகத்திலேயே மனிதர்களாய் 23 ஆண்டு காலம் செய்த அந்த தர்பியத்தினுடைய விளைவாக உலகத்திலேயே மனிதர்களாய்
என் சஹாபிகளில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், யாரை பின்பற்றினாலும். இப்படிப்பட்ட உத்தரவாதத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்கன்னா வஹ்யின் வழியாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த உன்னதமான தர்பியத் என்று பெருமக்கள் சொல்வார். அருமையானவர்களே, உலகத்தில் எந்த கல்வியா இருந்தாலும் அதிலே மாற்றம் வரலாம், ஆனால் வஹ்யிலே ஒரு மாற்றம் வராது. வஹ்யில இது பழமையானதுதான், ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தினுடைய புதுமைக்கும் இதற்கு நிகர் வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டதுதான் வஹ்ய் என்பது. அது அறிவால் மேன்மையானது, பரக்கத்தானது, உன்னதமானது, இந்த சமூகத்தினுடைய மகத்தான சொத்து, நமக்குள்ள ஒரு மகத்தான பாக்கியமே அவருடைய அறிவுல வந்துச்சு, இவருடைய அறிவுல வந்துச்சுங்கிறது இல்ல. எல்லா முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்த ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து நோக்க வந்த செய்தி என்பதனால்தான் இந்த தீனுடைய மகத்துவமே அதிலே அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த வஹ்யினுடைய உன்னதமான கருத்துக்களை வாழ்க்கையில் பின்பற்றி நடந்து அதை கொண்டு உலகத்திலும் வெற்றி பெறும் நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.